ஐயண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, ஏதாச்சும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும் போல இருக்குண்ணே. வாடா பாய், நம்ம அஜித் அண்ணன் இருக்காப்லடா, நெருப்பு பரோட்டா நல்லா போடுவாப்ல. போய் 2 பேரும் சாப்பிட்றோம். என்ன சொல்ற? போலாண்ணே. வா போ. அஜித் அண்ணா என்னடா ஆளா காணோம்? வீடா வருவாரா? இங்க ரெண்டா எங்கேயாச்சும் இருப்பாரா? என்ன அறிந்து என்ன கதை? இதுக்கு நம்மள தேடி வந்திருக்க பையன் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா சாப்பிடணுன்றான், பசிக்குதுன்றா. நல்லா பார்த்து ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டா செய்யணும், செஞ்சு போட்டு விடு. என்னடா சாப்பிட்ற? எல்லாம் போட்டா சாப்பிடணுண்ணே. இலை போட்டா விட, அது ஒரு பெஸ்ட்டாக நான் பண்ணி தரேன். இலை போட்டா தானே கேட்டேன், அது ஒரு பெஸ்ட்டாக இது பண்ணி தரேன். ஓகேவா? இலை போட்டா இப்போ என்ன செய்யணும், இலையை நல்லா வாட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இலை வந்து வாட்ட வாட்ட நமக்கு மடிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும், மடிக்கவும் இலை கிளியாது. இப்போ நம்ம இலையை வந்து நல்லா வாட்டினால அந்த இலை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். எதனாலலாம் மடிக்கணும், கிளியக்கூடாது, வெளில வரக்கூடாது. நமக்கு தேவை 2 பரோட்டா. இந்த 2 பரோட்டா வச்சு இந்த 2 பரோட்டாவுக்கு மசாலாவும் சிக்கனும் எப்படி செய்யுதுன்னு அதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவை 2 முட்டை. 2 முட்டை ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட், நம்ம நெருப்பு பரோட்டாவுக்கு ஏற்ற மசாலா, அப்புறம் பெப்பர். இது கூட தான் இந்த விஷயமே. குருமா குருமா ஃபுல்லாக ஊற்றிட்டேன், நல்லா மிக்ஸ் ஆகும். இது கூட என்ன ஆட் பண்ணணும், அந்த சிக்கனை ஆட் பண்ணாதான் அதுக்கு பரோட்டாவுக்கு விஷயமே தெரியும். நல்லா தூளாக பிச்சை சிக்கனு, நல்லா தூளாக பிச்சிருக்கோம். இது ஊற்றி நல்லா கொட்டணும்ல. இப்போ சிக்கன் எல்லாம் போட்டுக்கோ, கொஞ்சம் நாள் ஊற்றும். இப்போ சிக்கன் ஊறிடுச்சு. இந்த மசாலா போட்டு நல்லா அதை அரைக்க போனாதான் அந்த மசாலா தெரியும். இது கூட நம்ம என்ன செய்யணும், 2 தக்காளி, 2 கருவேப்பிலை. ஏன்னா நல்லா இருக்கும், சாப்பிட சாப்பிட கொஞ்சம் மனமாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கோம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ இலையோட இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சேர்த்து வச்ச அந்த மசாலாவை இறக்கி அது மேலே பரோட்டாவை வச்சு அது மேலே கொஞ்சம் மசாலா இறக்கி கொஞ்சம் லைட்டாக குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு பரோட்டா மறுபடியும் இறக்கி அது மேலே மசாலா இறக்கி விட்டு அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. சில பேர் லாக் பண்ண தெரியாமல் கிழிச்சு விட்றாங்க. இதுமாரி நல்லா வாட்டினோம்னா மடிக்க பேப்பர் மாரி இருக்கும். இப்போ வந்து இலையை வந்து ஒரு சைடாக மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு மடிச்சுட்டு மறுக்கா இப்படி மடிச்சுட்டு நம்ம இப்படி ரெடி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வெளில ஊற்றாது. இது நூல் சுத்தணும், நூல் சுற்றி பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம நல்லா இலை போட்டாலும் நல்லா கட்டிட்டோம். கட்டுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளியாது, ஊற்றாது, இப்போ சொட்டிங் பண்ணாது. இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே போட்டு வேக வச்சு அமிர்தம் வந்து சாப்பிட போகிறோம். ஓகேவா? இப்போ பெரட்டணும், இன்னொரு பக்கம் பெரட்டினா தான் அது நல்லா வேக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, மேலே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கா, அப்படின்னா அந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு. இந்த சைடு கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்சம் மேலே நம்ம தண்ணி ஊற்றினா தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், வேகும், சாப்பிட நல்லாயிருக்கும். அமிர்தம் திங்கிறதுனா சாதாரண விஷயமா? இலை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. பசங்களுக்கு எதிர்பார்த்தாங்க கொடுத்து பார்ப்போமா வாங்க. ஏய், நீ கேட்ட மாதிரி இலை பரோட்டா சாப்பிடு. சுடுதுண்ணே. ஏய் தாண்டா நெருப்பு பரோட்டா. அண்ணே நீ பிச்சை குண்ண பையலுக்கு, சின்ன பையனை, அவனுக்கு பிரிக்க தெரியல, சுடுதுன்றா. ஆரம்பிச்சிடுறேன். இலை பரோட்டா ரெடி. ஏய் சாப்பிட்றா. சூப்பரா இருக்கு, நம்ம சாப்பிடுங்கண்ணே. ஏய் ஏன் இந்த கவலைப்படுற, மாலை போட்டா என்ன, அண்ணன் உனக்கு வேற ஐட்டம் வச்சிருக்கேன்டா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இது மாதிரி நீங்கள் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெருப்பு பரோட்டா பயலுகடா.